அந்த பொம்பளை என்னை இமிசுபடுத்தியா, அடிக்கியா, என்னை சீக்கிரத்தில் என்னை எடுக்கிறது பாருங்கய்யா, என்னை ஏமாத்திட்டாங்கய்யா, நான் ஏமாந்தாப்புல கடனுக்காமதியா பயந்துக்கிட்டு வந்துட்டேயா, கடன் பிரச்சனையா எனக்கு, என்னை எப்படியாச்சும் என்னை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிறீங்கய்யா. ஓமன் தலைநகர் மஸ்கட்டுக்கு வேலைக்கு சென்று அங்கு அடைத்து வைக்கப்பட்ட சித்திரவதைக்குள்ளாகும் தனது தாயை மீட்டு தரக்கோரி ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கடன் மற்றும் வறுமை காரணமாக தாம் வேலைக்கு வந்ததாகவும், மொழி தெரியாததால் தன்னை அறையில் அடைத்து வைத்து அடித்து கொடுமைப்படுத்துகின்றனர் என்றும் அப்பெண்ணின் தாய் பத்திரகாளி வீடியோ அனுப்பியுள்ளார். எனக்கு சாப்பாடே இல்லையா, எனக்கு அந்த பொம்பளை என்னை இமிசுபடுத்தியா, அடிக்கியா, என்னை சீக்கிரத்தில் என்னை எடுக்கிறது பாருங்கய்யா, என்னை ஏமாத்திட்டாங்கய்யா, நான் ஏமாந்தாப்புல கடனுக்காமதியா பயந்துக்கிட்டு வந்துட்டேயா, கடன் பிரச்சனையா எனக்கு, என்னை எப்படியாச்சும் என்னை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்கிறீங்கய்யா. எனக்கு சம்பளம் உனக்கு 40,000 போடுறேன்னு சொல்ல நான் ஏமாந்தாப்புல வந்துட்டேன்யா, படிக்க தெரியாதியா, என்னை எப்படியாச்சும் என்னை இறக்கி விட்டுருங்கய்யா, எனக்கு எதுவுமே பேச கூட தெரியலையா, இங்கே அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கய்யா, எனக்கு அடைச்சி போட்டிருக்காங்கய்யா, என்னை கூட்டிகிட்டு போயிருங்கய்யா, இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கய்யா.